நிம்மதியாக நம்ம லைஃப்பில் எப்படி நம்ம இருக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ஒரு கிளையண்ட் இருந்தார். அவர் மார்னிங்லேருந்து நைட்டு வரைக்கும் அவங்க ஃபேமிலிக்காக என்ன தேவையோ அதை ப்ரொவைட் பண்ணுவார். அவங்களுக்காகவே வாழ்ந்துக்கிட்டு இருந்தார். பட் அவருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவே இருந்தார். அவருக்கு ரொம்ப கஷ்டமாகவே இருந்துச்சு. ஸோ என்கிட்ட வந்து பார்க்கும்போது, சார் எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவே இருக்குது. எனக்கு வந்து என்னதான் நான் வந்துட்டு என் ஃபேமிலிக்கு ப்ரொவைட் பண்ணி நான் சந்தோஷம் அடைந்தாலுமே சரி, எனக்கு ஒரு நிம்மதியே வரமாட்டேங்குது அப்படின்னு சொன்னார். ஸோ அவருக்கு வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், எனக்கு சின்ன வயசில் மியூசிக்லாம் பண்ணுவேன், இல்லை ட்ராயிங்லாம் பண்ணுவேன். பட் இந்த விஷயம்லாம் என்னால் இப்போ பண்ண முடியல, எனக்கு அதுக்கான டைம் இல்லை அப்படின்னாரு. ஸோ ஏன் நீங்கள் அதுக்கான டைம் ஒதுக்கி பண்ணக்கூடாதுன்னு கேட்கும்போது, அவர் அதை பண்ண ஆரம்பிக்கும்போது அவருக்கு தானாக அவருக்கு அந்த ஸ்ட்ரெஸ்ஸு கம்மியாக ஆரம்பிச்சது. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில் நம்ம சூஸ் பண்ணுற ஃப்ரீடம் நமக்கு எப்போ கிடைக்குதோ அப்போ தான் நம்மளால் வந்து நிம்மதியாகவே இருக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு எக்ஸசைஸ் பண்ணணும், இல்லை எதாவது ட்ராயிங் பண்ணணுமோ, இல்லை பெயிண்டிங் பண்ணணுமோ, எது எடுத்துக்கிட்டாலும் சரி, அதை சூஸ் பண்ணுற ஃப்ரீடம், நீங்கள் என்ன நினைக்கணும் அதை செய்கிற ஃப்ரீடம் உங்களுக்கு இருக்கணும். உங்களுக்காகவும் நீங்கள் செய்யணும். அப்போ தான் உங்கள் வாழ்க்கையில் உங்களால் நிம்மதியாகவே இருக்க முடியும்.